போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஒன் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் என்னென்னா இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதனால எனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய லவ்வையும் அன்பையும் சரி ரெண்டும் ஒன்று தானோ, சரி அதை எப்படி இருந்துட்டு போகுது. இன்றைக்கி வந்து தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி நல்லா குக் பண்ணி கொடுத்து இன்றைக்கி ஆளை அசத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கியாச்சு. இதற்கு பேர் தான் காதலோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. இல்லை, எப்போதும் கிச்சனில் நம்ம பார்க்குற வேலை தானே, அதை நம்ம அப்படியே ஸ்பெஷலாக உங்களுக்காக அப்படின்னு சொல்லி மாற்றிடுவோம். அதனால என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் சண்டையே வராது அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் எல்லார் வீட்லேயும் உள்ளதான். சண்டை வராட்டி வாழ்க்கை நல்லா இருக்குமா, அதெல்லாம் அடித்து நறுக்கிடுவோம். அந்த சண்டையை நம்ம அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போனால் தான் லைஃபுக்கு வந்து பிரச்சனை. சண்டை போட்டுக்குவோம், டென்ஷன் ஆகும், கத்திக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த சண்டை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதுக்கு மேலே இது வரைக்கும் நீடிச்சதில்லை. இப்படியே லைஃப் போகணும். அப்புறம் வந்து கேசரி தான், ஸ்வீட் வந்து ஏதாவது பண்ணணுங்க இல்லையா. கேசரி சாமி கும்பிட்றதுக்கு ஸ்வீட் பண்ணி வச்சு சாமி கும்பிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கேசரி தான் ரவையெல்லாம் வறுத்துட்டு கேசரி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சிட்ருக்கேன். கேசரியும் பண்ணியாச்சு. நான் பண்ணதே ஒரு அவசர கேசரி, எல்லாத்தையும் டக்கு புக்குன்னு ஒன்றா தூக்கி போட்டு கிண்டி கேசரி ஒரு ஸ்வீட்டுங்கிற பேரில் பண்ணி எடுத்துட்டேன். இதே எங்கிட்ட நான் ரெசிபி எடுக்கிறது சூப்பராக பண்ணியிருந்தாலும் எடுத்துருக்கலாம். சுமாரான கேசரி மாதிரி தான் பண்ணியிருந்தேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சீ பாட்டு பாடு. அப்புறம் பணத்துக்காக என் மனசமாக இருந்து வந்து ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க, சாமியும் கும்பிட்டுட்டாங்க. கேசரியில் வந்து இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் போடல, என்னதெல்லாம் கேரட்டு அல்லது பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு பண்ணுவேன் கலருக்கு, கலர் பொடி யூஸ் பண்ணாமல். பட் இன்றைக்கி வந்து ஒயிட் கேசரி தான் நம்ம வீட்டில். பாட்டு பாடு, டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, அப்படி இருக்கா? சூப்பரா இருக்கு சொல்லு. சூப்பர் சூப்பர். கண்ணில் பட்டுற போதுப்பா. அண்ணா ஸ்கூல் போயிட்டானா? சொல்லு பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே பிரபு. அச்சுக்குட்டி ஹாப்பி பர்த்டே பிரபு சொல்லு. சரி சாப்பிடு. அப்படி வாயில வச்சிரு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா சொல்லு. குட் சொல்லு. சரி, டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு. நான் வந்து பெருசாக வந்து பர்த்டே வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட மாட்டேன். இப்போ தான் யூடியூப்பில் போடுறமே, எல்லோரும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறது. ஆனால் எங்கள் சித்தி பொண்ணுங்க, என் தங்கச்சிங்க இவங்கெல்லாம் விடுவாளுங்களா, ஹாப்பி பர்த்டே மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான்னு ஒரே ஸ்டேட்டஸ் தான். அன்றைக்கி ஒரே பாட்டு தான். இவங்க என்னென்னா உங்களுக்கு ஒரே ஃபீல் தான். மச்சினிச்சிங்க வச்ச ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே வயசு கொடுதுங்கிற ஃபீலிங்ஸில் இருக்கேன். இவளுக்கு வேறு பாட்டையும் ஸ்டேட்டஸையும் வச்சு இன்னும் ஃபீலிங்ஸை உண்டாக்குறாருன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் லேட் ஆகுதுன்னு ஒரு பக்கம் அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் டிஃபன்லேயே அசத்தி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போதும் பண்ணுற அதே இட்லி மாவு, அதே தோசை மாவு தான். இன்றைக்கி தோசையிலே பல வெரைட்டி பிளேட்டுக்கு இறக்குறேன்னு சொல்லிட்டு இந்த கேரட்டை திருவுறது என்ன, கோகோனட் திருவுறது என்ன, ஆனியன் கட் பண்ணுறது என்னன்னு போயிட்டு இருந்தது. கேரட் தோசை, கோகோனட் தோசை, ஆனியன் தோசை, ஸ்வீட் தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசைன்னு சொல்லிட்டு பல வெரைட்டியை போட்டு தாக்கியாச்சு. கேரட் மட்டும் போட்டால் கேரட் தோசை, தேங்காய் மட்டும் போட்டால் தேங்காய் தோசை, கேரட்டு தேங்காய் நாட்டு சக்கரை போட்டால் ஸ்வீட் தோசை, வெங்காயத்தில் பொடியை கலந்து போட்டால் பொடி தோசை அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டி தோசை வந்து சுட்டாச்சு. ஆனால் இதுக்கு சட்னி, சாம்பார், குருமா அப்படிலாம் ஒன்றுமே நான் பண்ணலையே. இதுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரே அப்படிலாம் எதுவும் பண்ணல. தேங்காய் சட்னிங்கிறேன், தக்காளி சட்னி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மட்டும் கூட போட்டு ஒரு கார சட்னி மாதிரி வச்சோன்னே எல்லா தோசைக்கும் சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுலேயும் அந்த கேரட், தேங்காய், நாட்டு சக்கரை, நெய்யெல்லாம் போட்டு அந்த ஸ்வீட் தோசை அல்டிமேட்டாக சூப்பராக இருந்தது.
தம்பிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கீழே தான் ஃபிஷ் மார்க்கெட். அதுவுமே ஒரு போயிட்டு வர ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். தம்பியை வேறு மனவே தூக்கி இழுத்துட்டு போகணுமே. இந்த பிள்ளைக்குட்டியை தூக்குற வேலைலாம் வந்து எப்போதுமே வெளியில் போனால் ஹஸ்பண்டை தள்ளி விட்டுறது, அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. நம்ம நடந்து போகிறதே பெரிய பாடாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பியை தூங்க வச்சுட்டு போமா, 10 நிமிஷம் தானே பார்த்தேன். அது வேற பிள்ளை எந்திரிச்சு அழுதுருவான், பயந்துருவான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போனால். ஆனால் சமத்து பிள்ளையாக நடந்து வரான். என்னை தூக்கவே விடலை. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சிலுன்னு காற்று, கிளைமேட் வேறு சூப்பராக இருந்ததா. சூப்பராக போய் 2 பேரும் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் பிளான் பண்ணிட்டு போனது வந்து மீன், இறால், கனவா மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வந்து இப்போ இறால் சீசன் இல்லை போல், இறால் கிடைக்கல. இங்கே நல்ல மழை வேறு, இங்கே 1 வீக்காகவே மழை. இப்போ ஒரு 2 டேஸ் தான். இந்த வீடியோ வந்து என்னைக்கு எடுத்ததுன்னா February 17th அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி தான் பர்த்டே. நேற்றுக்கு முந்தின நாள் மண்டே தான் வந்து இந்த வீடியோ எடுத்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மண்டே வரைக்கும் நல்ல மழை. நேற்று இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. மீன் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு கனவா தொக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். குக்கரில் வச்சு விட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே தாளித்து விட்டுறலாம். மீன் தான். இறால் வந்து நிறைய நேரம் குக் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும். அதுமாதிரி கனவா ஒழுங்காக வேகாட்டியும் ஒரு மாதிரி சவுன்னு தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கனவா, இறால் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் தண்ணி கம்மியாக வைக்கணும். அதாவது கிரேவி பண்ணுறோன்னா, குழம்பு வைக்கிறோன்னா பிரச்சனை கிடையாது, குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும். நான் கிரேவி மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்படின்னு தண்ணி கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கூடவே வந்துருச்சு. சரி பரவாயில்ல, கூட ஒரு 5 நிமிஷம் வற்ற விட்டுக்குவோம் சொல்லிட்டு இங்கே எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் கனவா கிரேவி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை இதுக்கு. அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சுருந்தேன். கனவாயை தூக்கி கொட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மிளகுனா சூப்பரான கனவா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஒரு ஸ்டவ் ஃப்ரீயாக இருந்தது. அந்த பக்கம் சரி முட்டையும் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் நான் காட்டுற பாத்திரம் பார்த்தீங்கன்னா டீயெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுதான். நான் அது வந்து இப்போ அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த தாளம் வந்து கரெக்டாக நிற்கனால அதுக்கு யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து முட்டை இதுக்கு வேக வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். ஒரு நாள் அப்படி தான் முட்டை வேக வைக்கும் போது வந்து மறந்துட்டு இருந்துட்டேன். ஆனால் அந்த அடி பிடிக்கிற முந்தின ஸ்டேஜில் போய் பார்த்தா நல்ல கருப்பாக இருந்த பாத்திரம் பளிச்சு நம்ம கடையிலேருந்து வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தது. உங்கள் வீட்டில் உள்ள அலுமினிய பாத்திரம் இப்படி கருப்பாக இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக வந்து ஹீட் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் புகை மாதிரி வருங்க இல்லையா, அடிப்பிடிக்கிற முந்தின ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நல்லா அடிப்பிடிக்க முடியல. நம்ம சம்டைம் வந்து அடுப்பில் பாத்திரம்லாம் வச்சுட்டு கருக விட்டுருவோம் இல்லையா, அது நல்லா அது மாதிரி ஒயிட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் கருப்பாகும் போல். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி வந்ததை வந்து எதுவும் அலுமினியம் எதுவும் வந்து அந்த மெட்டல்ஸ் எதுவும் வந்து மெல்ட் ஆகுமா என்னன்னு தெரில. அலுமினியம் மெல்ட் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் கேஸ் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகும். இங்கே கூட வந்து ரேட்டு கம்மி தான். நம்ம ஊர்லலாம் விலை கூட தான். அதுக்கு அழுத்தி கையிலேயே தேய்ச்சிடலாம். இல்லை இப்படி ஓவர் ஹீட் ஆகிறதுனால எதுவும் மெட்டீரியல் மெல்ட் ஆகும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண வேண்டாம், தூக்கி தூர போட்டுடலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. இன்றைக்கி குக்கிங்கில் வந்து நான் கேரளத்து சேச்சி ஆகிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுற எல்லாமே கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். நான் சென்னை திருவேற்காடில் இருக்கும்போது வந்து செக்கில் தான் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் வாங்குவேன். தோசை வந்து தேங்காய் எண்ணெயில் சுட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனது குழம்புலாம் வச்சதில்லை. ஆனால் இங்கே பஹ்ரைன் வந்ததுக்கப்புறம் வந்து கேரள ஸ்டைலில் கனெக்டாக இருக்கிற மாதிரியே இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் இருக்கிறதுனால குழம்பும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கே இப்போ வந்து நாங்கள் பழகிட்டோம். தேங்காய் எண்ணெயில் குழம்பு, பொரியல், ஏன் பலகாரம் சொல்கிறது கூட தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அந்த ஸ்மெல்லெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குக்கிங் வந்து தேங்காய் எண்ணெய் தான். நான் மதியமே குக் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் ஹஸ்பண்ட் வர லேட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 மணி 3:30 ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டுக்கு டின்னர் பெருசாக யாருக்கும் பசிக்கலை. குட்டி பையனுக்கு மட்டும் சும்மா ஒரு 2 வாய் வாங்கிட்டான். அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு பெரிய பையனுக்கு பாலும் ஒரு பனானா மட்டும் போதுன்னு சொல்லிட்டான். அதான் பசங்களுக்கு வந்து மிளகு, இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மஞ்சள் இருக்குங்க இல்லையா, மஞ்சள் கிழங்குல அதெல்லாம் தட்டி போட்டு பால் கொடுக்கலாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, எலுஞ்சாலோ சதவும் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு பசங்களுக்கு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம கிச்சனில் வந்து இந்த உரலில் வச்சு தட்டுவோங்க இல்லையா, இதை வந்து கிச்சன் டாப் மேலே வச்சு தட்டாதீங்க. நம்ம கிரானைட் தானே போட்டிருப்போம், அதனால் கிராக் விழுகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இல்லை. நான் கண்டிப்பாக வந்து கிராக் விழுந்துடும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கீழேயே வச்சு வந்து தட்ட பழகுங்க. பாலும் ரெடி பண்ணிட்டேன் பசங்களுக்கு. ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க. மதியம் சாப்பிட்டதே வந்து ஈவினிங் சாப்பிட்டதே ஹெவியாக இருக்குது. நைட்டு டின்னர் எதுவும் வேண்டாம், ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நீங்கள் தூங்கிக்கோங்க, நான் நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மழை பெஞ்சதுக்கும் வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இந்த ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லோன்லியாக. மழை சத்தத்துக்கும் அதுக்கும் அது மாதிரி நல்ல மழை வெளியில் வந்து சடன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அன்றைக்காவது பரவாயில்ல, இங்கே பஹ்ரைனில் தான் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து சவுதி போகிற மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரி போகிற மாதிரி இருக்குங்க இல்லையா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த அவங்க இருக்கும்போது தூங்கவே விட மாட்டானுங்க.
அப்படியே டைமை இழுத்து கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே எல்லாரும் இழுத்து போத்திக்கிட்டு இது மழைக்கு இதுக்கும் சீக்கிரமும் தூங்கியாச்சு. வெளியில் அப்படி தான் இருக்குது மழை பெஞ்சதுக்கு இதுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.